உஜ்ஜயினியின் மன்னர் விக்ரமாதித்யர் தன்னீதிக்கும் வீரத்துக்கும் பெயர் போனவர். அவர் ஞானத்தோடு ஆட்சி செய்ததா மக்கள் அவரை மிகவும் நேசித்தாக. ஒரு நாள் ஒரு விசித்திரமான சாது ஒருவர் அரண்மனைக்கு வந்தார். அவர் ராஜாவிடம் ஒரு மந்திர பகர் பழத்தை கொடுத்தார். இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று அவர் சொன்னார். விக்ரமாதித்யர் எச்சரிக்கையாயிருந்தார். ஏன் இந்த பரிசு என்ன அவர் கேட்டார். சாது புன்னாசமிட்டார். உங்களை போன்ற ஒரு ராஜாவுக்கு சிறந்ததுதான் கிடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சட்டென்னு அங்கிருந்து சென்று விட்டார். குதூகலம் கொண்ட ராஜா பழத்தை பரிசோதித்தார். அது ஒரு ஒளியுடன் ஜொலிச்சது. அன்று இரவு ராஜா தூங்கிக் கொண்டிருந்த போது விக்ரமாதித்யா என்று ஒரு குரல் எழுந்தது. ராஜா திடுக்கிட்டு எழுந்தார். அவருக்கு முன்னால் ஒரு பேய் உருவம் இருந்தது. அது ஒரு வேதாளம். உலகங்களுக்கு இடையில் சிக்கி இருக்கும் ஒரு ஆவி. என்னிடம் இருப்பது உனக்கு சொந்தமானது என்று அது காய்ந்த இலைகளைப் போல அதன் குரல் சத்தமிட்டது. விக்ரமாதித்யர் பயப்படவில்லை. அது என்ன என்று அவர் கேட்டார். வேதாளம் அதன் எலும்பு கூட்டின் விரலை நீட்டியது. பழம், அது என் அவிய சிறபிடிச்சுள்ளது. ராஜா ஒரு முடிவு செய்தார். அவர் வேதாளத்துக்கு உதவ வேண்டும். ஆனா முதலில் அதன் வார்த்தையை அவர் சோதிக்க வேண்டும். சரி என்று விக்ரமாதித்யர் கூறினார். நான் பழத்தை திருப்பி கொடுப்பேன். ஆனா முதலில் நீ என் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். வேதாளம் ஒப்புக்கிட்டது. அப்படியே அவர்களின் இரவு நேர் சந்திப்புக தொடங்கி. ஒவ்வொரு இரவும் வேதாளம் ஒரு கதையை சொல்வார். ஒரு புதிராக மாறுவேமிட்ட ஒரு கதை. விக்ரமாதித்யர் கவனமா கேட்டார். அவரது சூர்மையான மனம் ஒவ்வொரு திருப்பத்தையும் அவ்வழ்த்தது. ஒவ்வொரு முறையும் அவர் பதிலை கண்டுபிடிச்சு வேதாளத்தை விஞ்சினார். ஒரு இரவு அவர்கள் ஒரு பாழ்டைந்த கோவிலுக்கு வந்தார்கள். வேதாளம் உடைந்த சிலையின் மீது அமர்ந்திருந்தது. இதுக்கு பதில் சொல் என அது சீறியது. உள்ளே ஒரு முனிவர் அழியாமை தேடுகிறார். ஆனா அவருடைய வடிக தீவை வெற்றி பெற்றா உலகம் பாதிக்கப்படும். நீ அவரை தடுப்பாயா? ராதா ஹெசிடேட் செய்யவே இல்லை. அவர் தனது வாளை உருவிட்டு கோவிலுக்குள் நுழைந்தார். உள்ளே ஒரு உருவம் நெருப்பின் மீது மந்திரம் செய்தது. காற்று இருட்ட சத்தியுட்ட வெடிச்சது. இது சாதாரண முனிவர் அல்ல, இது கருப்பு மந்திரம். விக்ரமாதித்யர் தனது வாளை உயர்த்தினார். முனிவர் கண்கள் கடுங்கோபத்தின எரிந்தார். ஆனால் ராஜா வேகமானவர். அவரது கத்தி மின்னி மறைந்தது. முனிவர் சரிந்தார். இருக்கும் மூச்சுடன் முனிவர் கத்தினார். நீ உன்னை நீயே அழிச்சு விட்டாய். கோயில் அதிர்ந்தது. வேதாளத்தின் சிரிப்பு எதிரொலிச்சது. விக்ரமாதித்யர் ஏமாற்றப்பட்டார். பழம் அவன் பையில் இருந்து விழுந்தது. வேதாள விடுதலையானது.